ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்று நான் எடுத்திருக்கிற அதிகாரம் 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரம் 9-10. யாபேஸ் தன் சகோதரனை பார்க்கிலும் கனம் பெற்றவனாயிருந்தான். யாபேஸ் தன் சகோதரனை பார்க்கிலும் கனம் பெற்றவனாயிருந்தான். அவன் தாய், நான் துக்கத்தோடு அவனை பெற்றேன். அவன் தாய், நான் துக்கத்தோடு அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டாள். யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி தேவரீர் என்னை ஆசீர்வதித்து, தேவரீர் நீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடிருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்ன வல்லமையுள்ள ஜெபம் என்பதை பாருங்கள். என்ன கீழ்ப்படிதல் உள்ள மனிதனாய் இருந்திருக்கிறார், என்ன விசுவாசத்தை தேவனிடத்தில் வைத்திருக்கிறார், என்ன ஆவியின் சிந்தையில் தேவன் உண்மையுள்ளவர் என்பதை நிலைநிறுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. 4 காரியங்கள்: தேவ பயம், ஆவியில் தேவ சிந்தனை, தேவ சித்தத்தை அறிந்த மகனாயிருந்திருக்கிறார். அவர் வேண்டிக் கொண்டவுடன் தேவன் அவருடைய வார்த்தைக்கு இறங்கினார். காத்தருளும் வேண்டிக் கொண்டார். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். அன்பான விசுவாசிகளே, தேவ பிள்ளைகளே, தேவ ஜனங்களே, கர்த்தரை நம்புங்கள். எருசலேமின் குடிகளே, கர்த்தரை நம்புங்கள், அப்பொழுது நிலை பெறுவீர்கள். நீங்கள் அவருடைய விசுவாசத்தில், அன்பில், கீழ்ப்படுதலில் நீங்கள் நிலைத்திருக்கும் பொழுது நீங்கள் நிலை பெறுவீர்கள். என்ன விசுவாசம் உள்ள ஜெபம்! அவன் தாய் அவனை துக்கத்தோடு பெற்றெடுத்தாள் என்று யாபேஸ் என்று பெயரிட்டிருக்கிறார்கள். 2ஆம் அதிகாரம் 55வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த பட்டணத்தின் பெயரே யாபேஸ் பட்டணம் என்று. அவன் எவ்வளவு துக்கத்தையும் சாபத்தையும் துர்தஷ்டமான காரியங்களையும் அவன் அனுபவித்திருக்கிறார். அந்த சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றி, அந்த துக்கமான சூழ்நிலைகளில் அவன் இல்லாமல் அவர் உருக்கமாக இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, இந்த இடத்துல தான் நம்ம எல்லோரும் பார்க்க வேண்டிய ஒரே வார்த்தை, இஸ்ரவேலின் தேவனை நோக்கி. அவர் நாசியில் சுவாசம் உள்ள மனிதனை நம்பவில்லை. இந்த இடத்தில் யாரை நம்பினா? இஸ்ரவேலின் தேவனை நோக்கி ஜெபம் செய்கிறார். நம்ம இந்த இடத்துல தான் தவறுகள் செய்து விடுகிறோம். நாம் உறவுகளை தேடி சென்று விடுகிறோம். நம்மளை பற்றி பின்னாடி பேசுகிற நண்பர்கள் மற்றில் சென்று விடுகிறோம். நம்மை கைவிட்ட உறவுகளை தேடுகிறோம். யாராவது எனக்கு உதவி செய்வார்களா என்று நாம் தேடி அலைந்து கொண்டிருக்கிறோம். இந்த இடத்தில் நாம் ஒரு சின்ன தவறுகளை செய்து கொண்டிருக்கிறோம். இதை நாம் இன்று மாற்ற வேண்டும். நாசியில் சுவாசமுள்ள மனிதனை நம்பாதே. யாரை நம்ப வேண்டும்? தேவனை நம்புங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. 2 நாளாகமும் 20:20 எழுதியிருக்கிறது, எருசலேமின் குடிகளே கேளுங்கள், உங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புங்கள், அப்பொழுது நிலை பெறுவீர்கள். யாரை நம்ப வேண்டும்? தேவனை நாம் நம்ப வேண்டும். அவர் என்ன வைராக்கியமாக உருக்கத்துடன்
அந்த துக்கம் நிறைந்தவன் என்று அந்த பட்டணமே அழைக்கப்பட்டிருக்கிறது. அந்த பட்டணத்தில் உள்ளவர்கள் இவரை அழைத்திருக்கிறார்கள். ஆனால் சர்வ வல்லமையுள்ள தேவன், சூழ்நிலைகளை மாற்றக்கூடியவர், உங்கள் துக்கங்களையும் துன்பங்களையும் துயரங்களையும் மாற்றக்கூடிய சர்வ வல்லமை உள்ள தேவன் அந்த பட்டணத்திலே இவரை உயர்த்தியிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த பட்டணத்தாரின் மத்தியில் இவரை உயர்த்தி இருக்கிறார். கனம் பொருந்தியவனாய், கனம் பெற்றவனாய். கனம் என்பது தேவனுடைய மகிமை, தேவனுடைய குறைவில்லாத ஐஸ்வர்யம், தேவனுடைய கிருபை, தேவனுடைய கரம் அவனோடு இருந்திருக்கிறது. இதே வார்த்தையை நாம் யாத்ராகமத்தில் நாம் காணலாம். மோசே தேவனோடு ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். தேவன் அவருக்கு தரிசனமானார். அவர் கர்த்தர் மேகஸ்தம்பத்தில் இருந்து இறங்கி கூடார வாசத்தில் நின்று மோசையோடு பேசியிருக்கிறார். யாத்ராகமம் 33:11 அதிகாரம், ஒருவன் தன் சிநேகிதனோடு பேசுவது போல, ஒருவன் தன் சிநேகிதனோடு பேசுவது போல கர்த்தர் மோசையோடு முகமுகமாய் பேசினார். இதே காரியத்தை யாபேஸ் செய்திருக்கிறார். இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, என் தேவனே என்னை ஆசீர்வதியும் என்று, என் எல்லையை பெரிதாக்கும், உன் கரம் என்னோடு கூட இருப்பதாக, தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி என்னை பாதுகாத்துக் கொள்ளும். இதே வார்த்தையை இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் மோசேயோடு முகமுகமாய் தரிசனமாகி அவரை பெயர் சொல்லி, உன்னை மோசே, உன்னை பெயர் சொல்லி நான் அறிந்திருக்கிறேன், என் கண்களில் கிருபை பெற்றிருக்கிறாய், என் கரம் உன்னோடு கூட இருக்கிறது, என் மகிமை இந்த இஸ்ரவேலின் ஜனங்கள் மீது நான் காட்டுவேன் என்று சொல்கிறார். இதே மகிமையை அவர் நம்மோடு கூட செய்து கொண்டிருக்கிறார். விசுவாசிகளே, விசுவாசத்தில் உறுதியாய் நீங்கள் நிற்கும் பொழுது தேவனை நீங்கள் தரிசிக்க முடியும், தேவனோடு நீங்கள் பேச முடியும். நான் சென்ற வாரமும் சொல்லியிருந்தேன், அபுகுக் தேவனோடு விண்ணப்பம் செய்து உரையாடினான் என்று. தேவன் பட்சபாதம் உள்ள தேவன் இல்லை என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள், நானும் அறிந்திருக்கிறேன். நம்மளுடைய ஜெபங்களுக்கும் தேவைகளுக்கும் தேவன் பதில் தருகிறவராயிருக்கிறார். அவர் மோசேயோடு சொல்கிறார், முதல்ல தரிசனமாகி ஒரு சிநேகிதன் பேசுவது போல பேசிக்கொண்டிருக்கிறார். உன்னை பெயர் சொல்லி அழைத்து, என் கண்களில் கிருபை கிடைத்திருக்கிறது, என் கரம் உன்னோடு கூட இருக்கிறது, நீ அந்த கண்மலையில் நில், அந்த கண்மலையின் வெடிப்பினால் உன் மகிமையை காண்பாய், அதை நான் கடந்து போகும்பொழுது என் மகிமை கரம் உன்னோடு கூட இருக்கும், என்னை நீ காண்பாய், என்னை நீ முகமுகமாய் காண முடியாது, நீ உயிரோடு இருக்க மாட்டாய், என் பின்புறத்தை நீ காண்பாய் என்று தேவன் அவரோடு பேசுகிறார். அழகாக சொல்லியிருக்கிறார். பெயர் சொல்லி அழைத்து மகிமையை காண்பித்தார், எல்லையை விஸ்தாரமாக்குவேன் என்று சொன்னார். இந்த உண்மையை அறிந்த யாபேஸ் இந்த 4 காரியங்களையும் தேவனிடத்தில் தொடர்ச்சியாக விடாமல் உறுதியோடு வைராக்கியத்தோடு விண்ணப்பம் பண்ணி வெற்றி பெற்றார். அவர் நாம் எல்லோருக்கும் முன்பாக ஒரு முன்மாதிரியாக இருந்திருக்கிறார். அந்த பட்டணம் மட்டுமல்ல, அந்த ஊரை எப்படி பேசி இருக்கும், அவர் எப்படி நிராகரிக்கப்பட்டிருந்தார், தள்ளப்பட்டிருந்தார், ஒதுக்கப்பட்டிருக்கலாம், வெட்கப்பட்டிருந்திருக்கிறார்,
தேவன் இது அத்தனைக்கும் என்ன செய்தார்? அவனை இரட்டத்தனையாக ஆசீர்வதித்திருக்கிறார். கனம் பொரிந்தினவனாய் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து, அவருடைய கரம் அவரோடு இருந்தது. அவருடைய அபிஷேகத்தின் வல்லமையும் கரமும் நம்மளோடு இருக்க வேண்டும். தேவன் அதே போல மோசேயையும் வழி நடத்தி சென்றிருக்கின்றார். அந்த ஜனங்களை ஆண்டவர் சொன்னது போல, ஆண்டவர் அவரோடு பேசி உரையாடினது போல அவரோடு கூட இருந்திருக்கிறார். நமக்கு முற்பிதாக்கள் நல்ல உதாரணமாக வாழ்ந்திருக்கிறார்கள். அந்த வார்த்தைகளையும் அந்த சத்தியத்திலும் நாம் நிலைத்திருக்கும் பொழுது நாம் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. அந்த நீதியிலும் கற்பிலும் ஒழுக்கத்திலும் வேதத்தின் இரகசியங்களை அறிந்து அதன்படி நீங்கள் நடப்பதிலும் உண்மை உள்ளவர்களாக இருக்கும் பொழுது உங்களுடைய ஜெபங்கள் கேட்கப்படும். உங்களுடைய ஜெபங்கள் பலன் உள்ளதாய், பலன் தருவதாய், பயன் பெறுவதாய் இருக்கும். அவருக்கு தரிசனமாகிறார். மேகஸ்தம்ப கூடார வாசலில் வந்து முகமுகமாய் பேசிக் கொண்டிருக்கிறார். பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார் மோசேயை. தேவனுடைய கண்களில் கிருபை பெற்றிருக்கின்றார். அவருடைய கரம் அவரை அந்த கண்மணின் வெடிப்பில் வந்து காத்து வழி நடத்தியது. மகிமை அவரை மூடியது. அவருடைய பிரசன்னம் அவரை அவர் அந்த இடத்துல ஒரு ஆண்டவரோடு உரையாடி விட்டு வெளியில் வரும்போது அவருடைய பிரசன்னம், அவருடைய முகச்சாயல், ஒரு வெளிச்சத்தை ஜனங்கள் கண்டார்கள். நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக மாற வேண்டும் என்றால் தேவனோடு பேசுவதில் நீங்கள் அதிக நேரத்தை செலவிட வேண்டும். உங்களுடைய ஜெபம் நீங்க இவ்வளவு நாள் எப்படி செய்தீர்கள் என்பது தெரியாது. இன்றிலிருந்து அதில் ஒரு மாற்றத்தை நீங்கள் காண வேண்டும். நீங்க எப்படி செய்ய வேண்டும்? வைராக்கியம் உள்ளவர்களாய், உறுதி உள்ளவர்களாய், தேவன் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாய், சத்தியத்திலும் நீதியிலும் கீழ்ப்படிதல் உள்ளவர்களாய், நியாய பிரமாணங்களையும் கட்டளைகளையும் உணர்ந்து அறிந்த பிள்ளைகளாய், போதிப்பது மட்டுமல்லாமல் அதன்படி நடக்கிறவர்களாகவும் இருக்க வேண்டும். அதே போல் மோசே இருந்தார், வழிகாட்டினார். அவர் உண்மையுள்ள தேவன் என்பதை மக்களுக்கு உணர்த்தினார். தேவன் அவரை கரத்தினால மூடினாராம். என்ன பாக்கியசாலிகள் நாம்! நம்மளுடைய முற்பிதாக்கள் தரிசனமான தேவன். அந்த வல்லமையுள்ள ஜெபங்கள் கேட்கப்படும். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். உறுதியாய், வைராக்கியமாய் நீங்கள் தேவனிடத்தில் இருக்க வேண்டும். இதை அறிந்த யாபேஸ், என்ன யாபேசுடைய முற்பிதா மோசே, இந்த 4 காரியத்தையுமே தேவனிடத்தில் கேட்கிறார். என்னை ஆசீர்வதியும் தேவனே, இந்த ஜனங்கள் மத்தியில் என்னை ஆசீர்வதியும், இந்த கைவிடப்பட்ட இருக்கிற இந்த நிலையில் என்னை கணம் பொருந்தவன மாற்றும் என்று கேட்கும் பொழுது தேவன் அருளினார். இதே மோசேயுடைய தேவன், இஸ்ரவேலின் தேவன் அருளிய நியாய பிரமாணங்களை கற்று அதன்படி நடந்த இன்னொரு தேவ மனிதனும் இருக்கிறார், எஸ்ரா. எஸ்ரா, கர்த்தரின் கரம் அவன் மேல் இருந்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தரின் கரம் அவர் மேல் இருந்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவர்
தேவனாகிய கர்த்தர் அருளின நியாயப்பிரமாணம் உண்மை என்று அதை நம்பி அதை மற்றவர்களுக்கு போதித்தார். அதன்படி நடந்தார். சத்தியத்திலும் உண்மையிலும் கீழ்ப்படுதலிலும் நம்பிக்கை உள்ளவராய் இருந்தார். அதை தன் இருதயத்தில் பதித்து வைத்திருந்தார். அதன்படி நடந்தார். நாம் அந்த மாதிரி இருக்கிறோமா? ஏன் நம்மளுடைய ஜெபங்கள் கேட்கப்படவில்லை? நான் எத்தனையோ வருடங்கள் ஜெபிக்கிறேன், ஏன் என்னுடைய ஜெபங்கள் கேட்கப்படவில்லை என்று கேட்கவர்களுக்கான இந்த பதில். அதன்படி நாம் நடக்க வேண்டும். அதில் நாம் நிலைத்திருக்க வேண்டும். அவர் தேவ சித்தம் இன்னதென்று நாம் அறிந்து வைத்திருக்க வேண்டும். எஸ்ரா எருசலேமுக்கு போகிறார். இதை அறிந்த ராஜா, அவருக்கு தெரியும் எஸ்ராவோடு தேவனுடைய கரம் இருக்கிறது என்பதை அறிந்திருக்கிறார். தேவனுடைய ஞானம் பெற்றிருக்கிறார் என்று அறிந்து அவர் கேட்டதற்கு மேலாகும் அவர் இந்த ராஜா அவருக்கு உதவி செய்கிறாராம். அப்ப தேவனுடைய கரமும் அவருடைய ஞானமும் நம்மளிடத்தில் இருக்கும் பொழுது நீங்க உதவியை எங்குமே தேட வேண்டாம், அது உங்களை தேடி வரும். நீ நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மேலாக நான் செய்யக்கூடிய தேவன். நீ என்னை நம்பு, அப்பொழுது நீ நிலை பெறுவீர்கள், நிலை பெறுவீர்கள், நிலை நிறுத்தப்படுவீர்கள் என்கிறார். அந்த தேசத்திலேயே உன்னை ஆசீர்வாதமாக இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை எல்லாரோட கண்களின் மத்தியிலும் உன்னை உயர்த்துவேன் என்கிறார். அந்த யாபேஸ் பட்டணத்தில் அத்தனை பேரோட மத்தியிலும் இவரை கனம் பொருந்தியவனாய் உயர்ந்த மனிதனாய் தேவன் நிறுத்தினார். நாமும் தேவனுடைய சத்தியத்தை கடைபிடித்து ஜெபிக்கும் பொழுது அவைகள் நம் வாழ்க்கையில் கிரியை செய்யும். அந்த கிரியைகள் செய்யும் பொழுது நாம் இன்னும் அதிகமாக தேவனோடு இடைப்பட வேண்டும். அவருடைய கரம் கூட இருக்கும் பொழுது உங்களை யாரும் ஒன்றும் செய்ய முடியாது. ஒருவரும் உங்கள் மேல் கை வாய்க்க முடியாது. தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி அதற்கு என்னை விலக்கி காத்தருளும். நமக்கு தேவன் இதை போதித்திருக்கிறார் புதிய ஏற்பாட்டிலும். மத்தேயு 6 அதிகாரம் 13 எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமையின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும் என்று நமக்கு தேவன் ஆகிய ஆண்டவர் இதை எழுதி வைத்து சென்றிருக்கிறார். இந்த இடத்துல 3 காரியங்களை அவர் சொல்கிறார். ஃபர்ஸ்ட், நம்மளுடைய தேவ சித்தத்தை அறிந்திருக்க வேண்டும். இது அடுத்ததாக நாம் நமக்காக செய்யக்கூடிய ஜெபம், நம்முடைய பாவங்கள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னிக்க, மீறுதல்களை மன்னிக்க இந்த ஜெபம். எங்களை சோதனைக்குட்படுத்தாதபடி தீமையின்றி எங்களை ரட்சித்துக் கொள்ளும் என்று நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று நம் பிதாவாகிய தேவனுடைய குமாரன் நமக்கு இதை எழுதி வைத்து சென்றிருக்கின்றார். இந்த இடத்தில் நான் உங்களுக்கு ஒன்று ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். யோசேப்பு ஆதியாகமம் 50 அதிகாரம் 20 யோசேப் தன் சகோதரர் சொல்றார், சகோதரர்களை நோக்கி, நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், ஆனால் என் தேவனாகிய கர்த்தரோ அதை நன்மையாக முடிய பண்ணினார். அந்த சகோதரர்களை நோக்கி அவர் சொல்கிறார், யோசேப் தன் சகோதரர்களை நோக்கி, நீங்க எனக்கு தீங்கு செய்தீர்கள், எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், ஆனால் என் சர்வ வல்லமை உள்ள தேவன் அதை நன்மையாக மாற்றினார். இவரை கொண்டு அந்த தேசத்தில் இருக்கக்கூடிய பஞ்சத்தை நீக்க தேவன் முன்குறித்த தேவன், பெயர் சொல்லி அழைத்த தேவன், கரம் காத்த தேவன்,
வழி நடத்தினார், நன்மையாக முடிசூட்டினார், நன்மையாக மாற்றினார் என்று தன் சகோதரர்களுக்கு சொல்லி அவர்களுக்கும் உதவி செய்கிறார். அந்த குடும்பத்திற்கு உதவி செய்கிறார், தன் தகப்பனுக்கு உதவி செய்கிறார். தீமையையும் நன்மையாக மாற்றக்கூடிய தேவன் நம் தேவன். யோசேப்பு அழகாக சொன்னார், தீமையை செய்ய நினைத்தீர்கள், என் தேவனாகிய கர்த்தரோ நன்மையாக மாற பண்ணினார். அதே போல நம்மளுடைய பிரச்சனைகளையும் துன்பங்களையும் கவலைகளையும் நம் தேவன் எல்லாவற்றிற்கும் நன்மை செய்கிற தேவன் நன்மையாக மாற்றுவார். இந்த சூழ்நிலைகளில் படிப்பிழந்திருக்கக்கூடிய பிள்ளைகள் கவலைப்படாதீங்க, இதை நன்மையாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். தேவன் உங்களை உயர்த்துவார். எந்த இடத்துல வெட்கப்பட்டீர்களோ அதே இடத்துல, அதே உறவுகள் மத்தியில் உங்களை உயர்த்துவார். குழந்தை பாக்கியம் பெற ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உன் கண்ணீரின் ஜெபத்திற்கு தேவன் பதில் தருகிறவராயிருக்கிறார். வறுமை திக்கற்ற பிள்ளைகளுக்கு தேவன் கண்டிப்பாக நியாயம் விசாரிக்கிற தேவன். விதவைகளுக்கும் ஏழைகளுக்கும் நியாயம் விசாரிக்கிற தேவன். அவருடைய வாசஸ்தலத்தில் இருந்து உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். அவர் நீதியின் தேவன். நான் சொன்னது போல தேவன் பட்சபாதம் இல்லாதவர். இதை அழகாக 3 அதிகாரங்களில் எழுதப்பட்டு இருக்கிறது. ரோமர் 2:11, கலாத்தியர் 2:6, அப்போஸ்தலர் 10:34. தேவன் பட்சபாதம் இல்லாதவர். அவர் எல்லாவற்றையும் நன்மையினால் முடிசூட்டி இருக்கிறார். கிருபையின் தேவன் அவர். தேவனுக்கும் நம்மளுடைய ஜெபங்கள் அதிகமாக ஏன் கேட்கப்படவில்லை என்ற கேள்விகளுக்கு நான் உங்களுக்கு சில காரியங்களை உங்களுக்கு சொல்லுகிறேன். தேவனுக்கும் அவருடைய காரியங்களுக்கும் நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். முழுமையாக நீங்கள் அர்ப்பணிக்க வேண்டும். நம்முடைய தேவன் நமக்கு கண்டிப்பாக பதில் தருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதையே யாபேஸ் செயல்படுத்தினார். மோசே கடைபிடித்தார். எஸ்ரா, எலியா இடைவிடாமல் ஜெபம் செய்தார். தேவன் பதில் தரும் வரை இடைவிடாமல் ஜெபம் செய்தார். மழை வருவதற்காக இடைவிடாமல் ஜெபம் செய்தார். சாரிபாத் ஊராகிய விதவையின் மகன் மரித்திருந்தார். அவர் உயிர் பெறும் வரை, உயிர் அடையும் வரை இடைவிடாமல் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி ஜெபித்தார். சிம்சோன் வழி தவறினார். அதை உணர்ந்து திருந்தி தேவனை நோக்கி ஜெபித்த பொழுது பெலிஸ்தர்களை அவன் அந்த போரில் வென்றான். நாமும் இதிலிருந்து கற்றுக்கொண்டது என்னன்னா, இடைவிடாமல் ஜெபம் செய்ய வேண்டும். இடுக்கமான நேரங்களிலும் இன்னலான நேரத்திலும் நீங்க உங்களுடைய கண்ணீரின் ஜெபத்திற்கு தேவன் பதில் தருகிற தேவன். உங்களுடைய துக்கம், பாடுகள், கவலைகள், கண்ணீர் யாவற்றையும் அவர் பாதத்தில் நீங்கள் சமர்ப்பணம் செய்து ஜெபிக்கும் பொழுது கண்டிப்பான முறையில் பலன் பெறுவீர்கள். நோய்களிலிருந்து விடுதலை தருவார். நீங்க என்ன விதமான நோய், இருதய நோயா, கேன்சரா, என்ன விதமான நோய், மன வருத்தமா, துன்பமா, என்ன விதமான நோயா இருந்தாலும் தேவன் விடுதலை தர தேவனாய் இருக்கிறார். கண்டிப்பாக விடுதலை தருவார். உண்மையான, உறுதியான, வைராக்கியமான, விசுவாசமான ஜெபங்களுக்கு தேவன் செவி கொடுக்கிறவராயிருக்கிறார். யாபேசின் ஜெபம் எல்லா விசுவாசிகளுக்கும் ஒரு உதாரணமான ஜெபம், எளிமையான ஜெபம், வைராக்கியமான ஜெபம், நம்பிக்கையான ஜெபம், விசுவாசம், எல்லாவற்றையும் இந்த இடத்தில் நீங்கள் காண முடியும். தேவன் அவருடைய ஜெபங்களுக்கு பதில் தந்தார். அதே சர்வ வல்லமையுள்ள தேவனை நாம் ஜெபித்துக் கொண்டே இருக்கிறோம்.
இந்த சூழ்நிலைகளும் மாறும். இந்த கவலை, துன்பம், கஷ்டம், இன்னல்கள், பாடுகள், வேதனைகள், துக்கம் எல்லாம் மாறும். என்ன வேதனையில் இருந்தாலும் கணவன் ரட்சிக்கப்பட ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்களா? கண்டிப்பாக அவர் ரட்சிக்கப்படுவார். மனைவிக்காக ஜெபிக்கிறீர்களா? கண்டிப்பாக அவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள். பிள்ளைகளுக்காக, அவருடைய எதிர்காலத்திற்காக, அவருடைய எதிர்கால திட்டங்களுக்காக கண்டிப்பாக என் தேவன் பதில் தருகிற தேவனாயிருக்கிறார். அவர் நம் தேவன் நமக்கு எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்திருக்கிறார். 3, கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர். கேளுங்க, அவர்கிட்ட கேட்டுக்கொண்டே இருங்கள். தட்டுங்கள், உங்களுடைய உருக்கமான ஜெபம் அவருடைய இருதயத்தை, உங்களுடைய இருதய வாஞ்சைகளை அவர் நிறைவேற்றுவார். கேளுங்கள், தட்டுங்கள், தேடுங்கள். இது 3 உறுதியாக பிடித்துக் கொள்ளுங்கள். இடைவிடாமல் ஜெபியுங்கள். நம்முடைய ஜெபங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஏறெடுக்கப்பட வேண்டும். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை பெற்றுக்கொள்வீர்கள். எப்படி கேட்க வேண்டும்? இயேசுவின் நாமத்தில். இங்க பாருங்க, இஸ்ரவேலின் தேவனை நோக்கி என் நாமத்தினாலே எதை கேட்கிறீர்களோ. மோசேயும் செய்து இஸ்ரவேலின் தேவனை நோக்கி. எஸ்ரா செய்தது தேவனாகிய கர்த்தரை நோக்கி. அந்த வார்த்தைகளை பாருங்கள். அந்த வார்த்தை வல்லமை உள்ளது. இஸ்ரவேலின் தேவனை நோக்கி. நாமும் தேவனை நோக்கி ஜெபிக்க வேண்டும். அந்த நோக்கம் அவருடைய சித்தம் நிறைந்ததாக இருக்க வேண்டும். அவருடைய சித்தம் நிறைந்ததாக இருக்கும் பொழுது அந்த ஜெபங்கள் கேட்கப்படும். தேவனுடைய சித்தம் எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்றும் விசுவாசிக்க வேண்டும். அந்த ஜெபத்துக்கு பலன் வரணும்னா அதை பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசிக்க வேண்டும். இப்ப இந்த வார்த்தைகள் எல்லாம் சொல்றோம். கடைசியாக நம்ம சொல்லும் பொழுது, ஆண்டவரே இந்த வார்த்தைகளை நான் பெற்றுக்கொள்கிறேன் என்று விசுவாசிக்க வேண்டும். என் வாழ்க்கையில் இந்த காரியங்கள் கிரியை செய்கின்றன என்று நம்ம விசுவாசிக்க வேண்டும். ஒரு மரத்தை நட்டு வைக்கும் பொழுது அதற்கு தண்ணீர் ஊற்றி அதை நம்ம போய் ஒவ்வொரு நாளும் பார்க்கிறோம் அந்த மரம் வளர்கிறதா என்று. கிரியை. நம்மளுடைய ஜெபம் பதில் தருதான்ட்டு நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கணும், கேட்க வேண்டும். பதில் தருகிற தேவன் கண்டிப்பாக பதில் தருவார். தேவ சித்தத்தின்படி ஆவியில் நிலைத்திருக்க வேண்டும். சிந்தையில் பரிசுத்தம் இருக்க வேண்டும். தேவ பயம் இருக்க வேண்டும். முற்பிதாக்கள் தேவனுடைய வார்த்தைக்கும் அவருடைய சித்தத்திற்கும் அவருடைய கரத்திற்கீழ் இருந்தார்கள். நாம் இப்ப உணர்வில்லாமல் வணங்கா கழுத்துள்ளவர்களா இருக்கிறோம். உணர்வடைய வேண்டும். மனம் திரும்ப வேண்டும். இரக்கத்தின் தேவனை நோக்கி கண்ணீரோடு ஜெபிக்க வேண்டும். விடாமுயற்சியான ஜெபம், உருக்கமான ஜெபம் இருக்க வேண்டும். அப்பொழுது தேவன் கண்டிப்பாக நம்மளோடு இடைப்படுவார், நம்மளுடைய ஜெபங்களுக்கு பதில் தருவார். செப்பானியா 3ஆம் அதிகாரம் 14, 15, 16 எல்லா அதிகார வசனங்களையும் பாருங்கள். நான் ஒரே ஒரு வசனத்தை மட்டும் சொல்கிறேன்.
உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். அவர் வல்லமை உள்ளவர். அவர் ரட்சிப்பார். அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து தம்முடைய அன்பின் நிமித்தம் அமர்ந்திருப்பார். அவர் உன் பேரில் கம்பீரமாய் களி கூறுவார். உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். உன் குடும்பத்தில் இருக்கிறார். உனக்கு அவர் ஆலோசனை கர்த்தராயிருக்கிறார். உன்னுடைய குடும்ப வைத்தியராயிருக்கிறார். உன் குடும்ப தலைவனாயிருக்கிறார். நீதியின் சூரியனாயிருக்கிறார். உன் நடுவில் இருக்கிறார். உன்னை ரட்சிக்கின்றார். உன் பேரில் அன்பாயிருக்கிறார். உன்னை பெயர் சொல்லி அழைத்து அவருடைய கண்களில் கிருபை பெற்ற மகனாய் மகளாய் நீங்கள் இருக்கிறீர்கள். கடைசியாக, நீங்க தேவனிடத்தில் பற்றும் பயத்தோடும் அன்பில் நீங்கள் இருக்கும் பொழுது அவர் உங்களை கைவிட மாட்டார். அவர் ரட்சிக்கின்ற தேவன். ஏசாயா 61 அதிகாரம் 7 உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரண்டத்தனையாய் பலன் வரும். லட்சைக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள். அதன் நிமித்தம் தங்கள் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும். விசுவாசிகளே, தேவ பிள்ளைகளே, தேவன் நம்மளை கண்டிப்பாக இரட்டத்தனையான பலன் தருவார். கனம் பொருந்தினவர்களாய் நம்மை மாற்றுவார். அவருடைய கரத்தின் கீழிருங்க. அவருடைய கண்கள் நம் கிருபை பெற்ற பிள்ளைகளாய் இருக்கிறோம். அவர் மகிமையினால் நம்ம குடும்பத்தையும் நம் பிள்ளைகளையும் நம்முடைய சபையையும் நம் தேசத்தை மூடி இம்மட்டுமாய் பாதுகாத்து நம்மை வழி நடத்தி வருகிற தேவன் அவர் உங்கள் நடுவில் இருக்கிறார். நீங்கள் அவரோடு கூட இருக்கும் பொழுது நீங்கள் நிலை பெறுவீர்கள். சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். வெற்றி நிச்சயம். தேவன் உங்களை எல்லா துக்கத்திலிருந்தும் துன்பத்திலிருந்தும் விடுதலை தருவார். எப்படி மோசேக்கு சொன்னாரோ, எப்படி எஸ்ராவோடு இருந்தாரோ, அவருடைய கரம் இருந்ததோ, அவருடைய கண்களில் கிருபை பெற்றிருந்தார்களோ, அதே போல அவருடைய கண்களில் கிருபை பெற்ற மகனாய் மகளாய் நாமும் இருப்போமா? யாபேஸ் பண்ண விசுவாசமுள்ள உறுதியான ஜெபத்தை பின்பற்றுவோமா? தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு பாதுகாத்து என்னை வழி நடத்தும் என்றார். தேவன் அந்த ஜெபத்திற்கு பதில் தந்தார். அதே தேவன், பட்சபாதம் இல்லாத தேவன், நமக்கு பதில் தருகிறவராயிருக்கிறார். உங்கள் வேண்டுதல்கள், வேதனைகள் எல்லாவற்றையும் இன்று மாற்றுவார். அவர் பதில் தருவார். இம்மட்டும் காத்த தேவன் இனியும் கைவிட மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பும் இரக்கமும் கிருபையும் நிறைந்த எங்கள் ஆண்டவரே, எங்களை பாதுகாத்தீர் ராஜா. எங்களை வழி நடத்தினீர். இம்மட்டும் எங்களை பாதுகாத்த தேவன் இனியும் எங்களை கைவிட மாட்டீர் ராஜா. எங்களுடைய எல்லைகளை பெரிதாக்கும். உம்முடைய கரம் எங்களோடு கூட இருப்பதாக. எந்த தீங்கும் எங்களையும் எங்கள் குடும்பத்தின் பிள்ளைகளையும் இதை பார்த்து கொண்டிருக்கவர்களையும் ஆண்டவரை துக்கப்படுத்தாதபடி அவர்களுடைய எல்லைகளை பெரிதாக்கும். எந்த இடத்தில் வெட்கப்பட்டார்களோ என் தேவனே, அதே இடத்தில் நீ உயர்த்துவீராக. நீ உயர்த்தும். இரட்டத்தனையாக ஆசீர்வாதத்தை தாரும். பிள்ளை இல்லாதவர்களுக்கு நீ பிள்ளை பாக்கியத்தை தாரும். குடும்ப பிரச்சனைகள், பண பிரச்சனைகள், தேவைகளை சந்தியும். திக்கற்றவர்களுக்கும் விதவைகளுக்கும் என் தேவனை நீ நியாயம் விசாரிக்கிற தேவன். நீ நியாயம் விசாரியும். நீ அவர்களோடு கூட இரும். அவர்களை ஆசீர்வதியும். குடும்பங்களை நீ ஆசீர்வதியும். எல்லைகளை பெரிதாக்கும். ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிற தேவாதி தேவனே, பூமி எங்கும் உன் கண்கள் உலாவிக் கொண்டிருக்கிறது ராஜா. மகிமையினால் எங்களை நிரப்பியதற்காக, உம்முடைய கனம், உம்முடைய அபிஷேகம், எங்களுடைய கரம் எங்களை பாதுகாத்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். என் தேவாவியானவரே, நீரே சர்வ வல்லமை உள்ள தேவன். உண்மையே நாங்கள் நம்பி இருக்கிறோம் ராஜா. நீர் எங்களை கைவிட மாட்டீர். எல்லாம் வல்ல தேவா, உன் ஒருவருக்கே நாம் துதியையும் கனத்தையும் மகிமையும் நாங்கள் செலுத்துகிறோம். நீ துதிக்கு பாத்திரர். நீர்
ஹல்லேலூயா. நீர் எங்களோடு கூட இடைப்படும். எல்லாவற்றிலும் என் தேவ ஆவியானவரே நீர் பேசும். உம்முடைய கிருபை எங்களை பாதுகாத்துக் கொள்ளட்டும். எல்லா தீங்குக்கும் எங்களை விலக்கி பாதுகாத்துள்ளோம். விசுவாசிக்கிறோம் ராஜா. எங்களை நீ ஆசீர்வதித்து விட்டீர். எங்களை நீங்க ஆசீர்வதித்து விட்டீர். எங்கள் எல்லைகளை பெரிதாக்கி இருக்கிறீர். உம்முடைய கரம், உம்முடைய மகிமை எங்கள் குடும்பத்தையும் எங்கள் பிள்ளைகளையும் எங்கள் சபைகளையும் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதற்காக உமக்கு நன்றி. நீ பொறுப்பெடுத்துக் கொள்ளும். துதிக்கான மகிமை என் இயேசு ஒருவருக்கே, இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.